நடிகர் யோகி பாபுவுக்கும் சினிமா செய்திகளை கொடுத்துட்டு வரக்கூடிய வலைபேச்சு யூடியூப் சேனலை சேர்ந்த அந்தணன் பிஸ்மி மற்றும் சக்தி ஆகியோருக்கு இடையில பிரச்சனை தொடங்கி கடந்த சில நாட்களா போயிட்டு இருக்கு. யோகி பாபு அவர் கொடுத்த பேட்டியில வலைபேச்சு பெயரை குறிப்பிடாம தங்கிட்ட பணம் கேட்பதா சொன்னாங்க. இதுக்கு வலைபேச்சு தரப்புல இருந்தும் பதில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அவங்களுக்கு இடையில பிரச்சனை தீர்ந்த பாடில்ல. இந்த நிலையில வலைபேச்சு பிஸ்மி லோக்கல் சரக்குன்ற படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் சுவாமிநாதனை பேட்டி எடுத்திருக்காரு. அதுல தயாரிப்பாளரும் இசையமைப்பாளருமான சுவாமிநாதன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பலரையும் திடுக்கிட செஞ்சிருக்கு. சுவாமிநாதன் அந்த பேட்டியில பேசும்போது, எனக்கு தொடக்கத்துல இருந்தே படத்துல யோகி பாபுவை கொண்டு வரதுல விருப்பமே இல்லை. இயக்குனர் தான் யோகி பாபு படத்துல இருந்தா படத்தினுடைய வியாபாரத்துக்கு உதவும்னு சொன்னாரு. இறுதியில அவரை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். படத்தை தயாரிக்க என்னுடைய அக்காவும் மனைவியும் தான் பணம் போட்டாங்க. படம் தொடர்பா யோகி பாபு கிட்ட பேசும்போது முழு பணத்தையும் உடனே கொடுத்தா அடுத்த வாரத்துல தேதி தரேன்னு சொன்னாரு. அவருடைய பேச்சு நம்பி நாங்களும் பணத்தை கொடுத்துட்டோம். பணத்தை வாங்கிக்கிட்டு பிறகு 1 மாதத்துல தேதி தரதா சொன்னாரு. இதே போல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதனால நான் அவர்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டேன். 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முழு சம்பளத்தையும் வாங்கின யோகி பாபு செப்டம்பர் மாதத்துல இருந்து அந்த ஆண்டு இறுதி வரைக்கும் 9 நாட்கள் மட்டும் தான் கொடுத்தாரு. இதுக்கு பிறகு டப்பிங்குக்கும் இழுத்தடிச்சாரு. என்னுடைய மனைவியோ அல்லது அக்காவோ அவர்கிட்ட பேசினா, சிஸ்டர் கண்டிப்பா வந்துடுற சிஸ்டர்னு சொன்னாரு. ஆனா வர்றதே இல்லை. இவரால இந்த படத்தை நாங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷமா எடுக்க வேண்டியதா போயிருச்சு. இவரால பல நாட்கள் படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. படப்பிடிப்பு தளத்துக்கு வந்ததும் கேரவனுக்குள்ள போயிருவாரு. அவர் எப்போ வருவாருன்னு நாங்க காத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி எங்களுடைய பணம் வீணாக போயிருக்கு. லோக்கல் சரக்கு படத்தால எங்களுடைய வீட்டை வித்தோம். இறுதியா அந்த படத்துல 35 லட்சம் ரூபாய் நஷ்டம் தான் கிடைச்சது எங்களுக்கு. இது மட்டும் இல்லாம நிம்மதியை இழந்து கார்ல உட்காந்து அழுதுருக்கேன். தயாரிப்பாளர்களை மக்களுக்கு தெரியாததுனால பெரிய நடிகர்கள் சொல்றத மக்கள் நம்பிடுறாங்க. எங்கள் படத்துல செஞ்சது போல ரஜினி சார் படத்திலேயோ விஜய் சார் படத்திலேயோ படப்பிடிப்பு தளத்துக்கு தாமதமா வருவாரா? அப்படி வந்தா என்ன ஆகும்? தயாரிப்பாளரை மதிக்காத தன்னுடைய தொழில் மேல பக்தி இல்லாத யோகி பாபு வச்சு நான் காலத்துக்கும் படம் எடுக்க மாட்டேன். வளர்ந்த நடிகரோ இல்லனா வளரக்கூடிய நடிகரோ யார் தயாரிப்பாளர்களை மதிக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் படம் எடுத்து போவேன். இப்படி அந்த பேட்டியில அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. இந்த பேட்டி வேகமா பரவ ஆரம்பிக்க யோகி பாபு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல முருகன் வேலை பதிவிட்டிருக்காரு. ஏற்கனவே வலைபேச்சு யோகி பாபு குறித்து வீடியோ வெளியிட்ட போதும் இதே போல முருகர் வேலை பதிவிட்டிருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது.